ஸோ கைஸ் வெல்கம் டு ருத்வான் ஃபீவ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம நோம்பு கஞ்சி காய்ச்சறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம முறை நோம்பு கஞ்சி கொடுக்குற முறை வந்து அதனால் வந்து நம்ம நோம்பு கஞ்சி எப்படி காய்ச்சறாங்க எந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு மாஸ்டர்கிட்ட வந்திருக்கோம். ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான வீடியோவாக இருக்க போது வாங்க போய் பார்க்கலாம். பாய் ஓப்பன் பண்ணுங்க பாய் சட்டியை. ஓகே பண்ணிக்கலாம் பாருங்கள். தாளிச்சி எல்லாம் போட்டாச்சு. எல்லாமே தாளிச்சு வந்து இப்போ தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டீங்க. கொதிக்க போகுது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க போகுது. எல்லாமே தாளிச்சு போட்டுட்டீங்க தண்ணிக்குள்ள. பிறகு அரிசி இஞ்சி பூண்டு. எத்தனை லிட்டரு தண்ணி ஊற்றிருக்கீங்க? இது நம்ம சட்டி நம்ம வந்து இது பண்ணி அரிசி கணக்கு வச்சு நம்ம ஊற்றி வச்சுருக்கோம். 7 கிலோ 8 கிலோ அரிசி போடுற மாதிரி அந்த மாதிரி தண்ணி ஊற்றி சட்டியை தண்ணி பண்ணிக்குவோம். அப்படியா? சரி சரி. எவ்வளோ பேருக்கு இது வரும்? எத்தனை பேருன்னு கணக்கு பண்ணி போடுவீங்களா இல்லை எப்படி? சாப்பிட்லாம், ஒரு 200 பேர்கிட்ட சாப்பிட்லாம். அப்படியா? சரி ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? இப்போ நம்ம அடுத்து மல்லி புதினா வட்டணும், அரிசி களையணும். அரிசி வாங்கியாச்சு, அரிசி வாங்கி வச்சிருக்கீங்க. இது என்னது வந்து இஞ்சி, சின்ன வெங்காயம், இஞ்சி சின்ன வெங்காயம், வெங்காயம் போல மல்லி புதினா பாசிப்பருப்பு பூண்டு இதெல்லாம் வந்து மெயினாக தேவைப்படும். அல்பா இது வெந்தயம். ஓகே ஓகே ஓகே. தேங்காய் பால் வாங்கி வச்சிருக்காங்க. வெள்ளைப்பூடு, உரிச்ச வெள்ளைப்பூடு, மல்லியா மல்லி புதினா. ஓகே பாய். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அடுத்து அரிசியை களையணும். கழிச்சு தண்ணி கொஞ்சம் போட்டு வேறு நம்ம வச்சிருக்க பொருளெல்லாம் கொட்டி. ஓகே பாய் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா வெட்டிக்கிட்டு இருக்காங்க கைஸ். இந்த மிளகா என்ன உரைக்குமாண்ணே? நார்மலாக உரைக்கும், ரொம்ப உரைக்காது. ரொம்ப உரைக்காது. ரொம்ப உரைச்சா சாட முடியாது. ரொம்ப இதாக இருக்கும். நல்லா பெருசாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரிசியை நல்லா கழுவிக்கிட்டே இருக்காங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊற வைப்பீங்களா? இதை ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே வச்சு போட்டுருவாங்க. 5 நிமிஷம் வச்சுட்டு அப்படியே தண்ணி கொதிக்க போட்டுருவாங்க. சட்டி உள்ளக்க போட்டுருவாங்க கைஸ். இப்போ வந்து பூண்டை வந்து நல்லா அலச போகிறாங்க. அலசி வெட்டுவீங்களா இல்லை எப்படி? அப்படி முழுசாக போடுங்க. அலசிட்டு அப்படியே முழுசாக போட்டுருவீங்க பூண்டை. அப்படியே போட்டுருங்க. பாசிப்பருப்பு. இப்போ வந்து பாசிப்பருப்பு வந்து அலச போகிறீங்க. இப்போ வந்து வெந்தயத்தை வந்து அலச போகிறாங்க. வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி. அரிசி போட்டுருவோம். இல்லை என்ன போட்டிருக்கீங்க? கோழி போட்டுருக்கீங்க. இப்போ வந்து அரிசி வந்து கொட்ட போகிறாங்க. மாஷா அல்லாஹ், சூப்பர் சூப்பர். அடுத்து பாசிப்பருப்பு கொட்டுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு கொட்ட போகிறாங்க. இப்போ போகிற பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு. அடுத்து வெந்தயம் போட்டுருவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம். அடுத்து நம்ம இஞ்சி வெட்டி வச்சுருக்கோம். ஸ்லைஸ் இதுதான் இது மாதிரி இதை வெட்டி போட்டுருவோம். இஞ்சி அருமையாக வெட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? போட்டாச்சு. இஞ்சி போட்டிருக்காங்க. இப்போ அடுத்து பூண்டு உரிச்ச பூண்டு அப்படியே கொட்டிக்கிறாங்க. அடுத்து சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி போட்டுருவீங்க. ஒரே தட்டில் போட்டு. ஒரே தட்டில். சூப்பர் சூப்பர். ஓகே தெரிச்சிச்சோ. சரி சூப்பர் சூப்பர். அடுத்து கேரட் அப்புறம் போட்டுக்குவோம். பாருங்க பச்சை மிளகாலாம் நல்லா மிதக்குது பார்த்தீங்களா தண்ணி மேலே. கேரட் அப்புறம் போட்டுக்குவோம். கேரட் கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு. கேரட் இப்போ அப்புறம் கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு கொதிச்ச பிறகு போடுவோம். வந்ததுக்கப்புறம் போடுவீங்களா? ஆமாம், கொஞ்சம் அது உடனே இதாயிரும். அப்படியா? சரி சரி சரி. உடனே வந்துடும் கேரட்டு. வந்து கொஞ்சம் கடைசியாக தான் போடுவோம். மல்லி புதினா போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போட்டுட்டு. மல்லி புதினா கடைசியில். மல்லி புதினா கடைசி வெட்டி வச்சு. ஓகே ஓகே ஓகே. இப்படி என்ன எடுங்க. ஓகே பிஸ்மில்லாஹ். உள்ள அரிசி கிடக்குதுங்க தெரியுது. ஆமாம், தட்டுப்படணும்ல, வேணும்ல. எவ்வளோ நேரம் வந்து கொதிக்கணும்? இது கொதிக்க ஒரு நம்ம கொஞ்சம் சொல்லுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு நம்ம கொதிச்சு இது பண்ணிடணும் வைக்கிறோம். மூட மாட்டீங்களா? மூடணும்ப்பா, மூடிடுங்க. அப்புறம் கொஞ்சம் மாட்டி கிட்டுவோம்.
சரி. இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி வந்து மூடிடுவாங்க. நல்லா எவ்வளோ நேரம் கொதிக்க விட்டு அப்புறம் திறப்பைய? ஒரு நல்லா கொதிச்சு நல்லா இது பண்ணணும். கொஞ்சம் அப்பப்போ கிண்டிக்கிறேன். கீழே கிண்டிக்கிடுவீங்க. கீழே அரிசி பிடிக்காத அளவுக்கு அப்பப்போ கிண்டிக்கிடுவோம். அப்படியா? ஓகே. அப்புறம் எல்லாம் வந்து முடிஞ்சு நம்ம வேணால் அதுக்கப்புறம் மல்லி புதினா போட்டு கேரட்டை போட்டு மல்லி புதினா போட்டு அப்புறம் லாஸ்ட்டில் தேங்காய் பால் ஊற்றி கிண்டி லைட்டாக போய்கிட்டு அடைச்சிடணும். சரி. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா புதினாவை வந்து சின்ன கட் பண்ண போகிறாங்க. கட் பண்ணி அப்படியே அலசி எவ்வளோ நேரம் கழிச்சு போடுவீங்க? உடனே போட்டுருவீங்க? இல்லை அது கஞ்சி வெந்த பிறகு அப்படியே மேலே அப்படியே தூவிடுவீங்க பூ போட? ஆமாம், இது மெல்ட் ஆயிரும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா மல்லியை கட் பண்ண போகிறாங்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. மல்லி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெட்டி வச்சுட்டாங்க. இப்போ வந்து அலச போகிறீங்களா? அலசி தண்ணி ஊற்றிக்கணும். அலசி அப்படியே தண்ணியோடய வச்சுருவீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படி போகும்போது நம்ம எடுத்து போடலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா மல்லியை வந்து அலசிக்கிட்டு இருக்காங்க. தண்ணியோட ஊற்றுவீங்களா? அப்படியே ஊற்றுவீங்க? தண்ணியில் ஊற்றிட்டு வடிக்கிட்டு அதாங்க பார்த்தேன். தண்ணியை வடிகட்டிட்டு அப்படியே இதை மட்டும் போடுவீங்க? புதினா மட்டும் போடுவீங்க. சரி. கொதிக்கல, மரம் முட்டி இருக்கு. கொஞ்ச நேரம் பார்த்துக்கலாம். இன்னும் கொதிக்கல. மரம் முட்டி இருக்கு. இப்போ முறை குட்டி இருக்கு. கொதிக்க போகுது. முடியுமா? முடியுங்க. இன்னும் கொதிக்கல கைஸ். கொதிச்சதுக்கப்புறம் திறந்து பார்ப்போம். இப்போ தான் வந்து முறை குட்டி இருக்கு. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திறக்க போகிறாங்க. நல்லா கொதிச்சிருச்சு. திறங்க பாய். மாஷா அல்லா. இங்கே பார்த்தீங்களா நல்லா கொதிச்சு வருதுங்க. அரிசினா நல்லா வந்துடுச்சு. இப்போ மாஷா அல்லா அரிசி நல்லா வந்து கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்குதுங்க. இப்போது பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இப்போ வந்து இது வந்து எவ்வளோ நேரம் இருக்கணும் பாய்? இன்னும் ஒரு அரை முக்கால் மணி நேரம் வேகணும். உடையணும் எல்லாம். அப்படியா? சரி. கஞ்சி கழிச்சு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கஞ்சி வந்து நல்லா வந்துருச்சுங்க. சோறு எல்லாமே நல்லா வந்துருச்சு. அந்த காய்கறி எல்லாமே நல்லா வந்து உடஞ்சி உதிரி நல்லா கலந்துருச்சுங்க கஞ்சியோட. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் உப்பு போடுவீங்களா? சரி. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு போட போகிறாங்க. போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புதினா வந்து தண்ணியில் அலசி வச்சுருந்தாங்களே. இப்போ வந்து புதினா வந்து போட போகிறாங்க. தண்ணியில் அலசி வச்ச புதினாவை மேலே அப்படியே தூவி விடுறாங்க கைஸ். மாஷா அல்லாஹ். சூப்பராக இருக்குதுங்க பார்க்கவே. அப்படியே கஞ்சியை பாருங்கள், அப்படியே சோறை பாருங்கள், கொதிச்சு வருது பார்த்தீங்களா மேலே. மல்லி போடுவோம். புதினா போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்லி அலசி வச்சுருந்தாங்களே, இதை மல்லி இப்போ போட போகிறாங்க. அலசி வச்சுருந்த மல்லியை இப்போ மேலே தூவி விடுறாங்க கைஸ். மேலே தூவி விட்டு அப்படியே கிண்டிடுவீங்க. மேலே தூவி விட்டு அப்படியே கிண்டிடுவாங்க. மல்லி போட்டாலே அது ஒரு வாசம் தாங்க, தனி வாசம் தான். ஆமாம், மல்லி புதினா தான் கஞ்சி. கிண்டுங்க பாய் நல்லா கிண்டுங்க அப்படியே. சூப்பராக இருக்குதுங்க. மாஷா அல்லாஹ். அடுத்து தேங்காய் பால் ஊற்றிடுமா? தேங்காய் பால் ஊற்ற போகிறீங்களா? எல்லாமே வெட்டிட்டு வச்சுட்டீங்க. இப்போ தேங்காய் பால் ஊற்ற போகிறாங்க. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். தேங்காய் பால் ஊற்றியாச்சு. எத்தனை லிட்டரு ஊற்றினீங்க? 3 லிட்டருக்கா? 3 லிட்டருக்கு வந்து தேங்காய் பால் ஊற்றுறாங்க. அது கஞ்சி மாதிரி பாருங்க. தேங்காய் பால் ஊற்றினா கலர் மாறிடுச்சா? ஆமாம், பார்த்தீங்களா கைஸ், தேங்காய் பால் ஊற்றினோன்னா ஒரு கலராக வந்துடுச்சு பார்த்தீங்களா, வேறு கலராக மாறிடுச்சு.
அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க தேங்காய் பால். பார்த்தீங்கன்னா கோழிலாம் போட்டிருக்காங்க, பார்த்தீங்களா? கோழி போட்டிருக்காங்க. அரிசியுமே நல்லா வந்துருச்சு. இன்னும் எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? இன்னும் கொதிக்க அவ்வளோ அடைச்சிடும். ஒரு 2 நிமிஷத்தில் 1 நிமிஷத்தில் அடைச்சிடும். முடிஞ்சு. ஓகே ஓகே. அப்புறம் ஆற வச்சுட்டு அது சூடு எவ்வளோ நேரம்னா தாங்க முடியல. இன்னும் கொஞ்சம் 6 மணி இருந்தாலும் 6 மணி இருந்தாலும் சூடாக தான் இருக்கும். ஆமாம், சூப்பர் சூப்பர்ப்பா. நல்லா வந்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சோறுலாம் நல்லா வந்துருச்சு. கறியெல்லாம் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குதுங்க வாசம். பயங்கரமாக எடுக்கிறீங்களே வீடியோ. பயங்கரமாக எடுத்துக்கிட்டு இருக்காப்புல வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா சோறு, பார்த்தீங்களா? சோறு கறி. இதை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ரொம்ப கிட்ட வராதிங்க. அடுத்து வந்து பொங்கூஸ் பண்ணுவீங்க சூறாக்கு ஒன்று ஒன்றா. ஓகே பாய். சொல்லுச்சேலா கஞ்சி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கஞ்சி குடிக்கிறீங்களா? குடி நீலி குடி. போசாங்க போசாலா. இப்போ பார்த்தீங்கன்னா கஞ்சி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. மூடி வச்சுட்டாங்க, ஆஃப் பண்ணிட்டாங்க அடுப்புலாம். கஞ்சி வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈவினிங் வந்து பசா ரமாதான்னு போடுவாங்க. பசா ரமாதான்னா மலேசியாவில் வந்து கோழி, தண்ணி, நிறைய ஜூஸ் ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பலகாரம் நிறைய விற்குங்க. விதவிதமாக இருக்கும் பசா ரமாதானில். அதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், வாங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசா ரமலான் வந்தாச்சுங்க. போய் பார்க்கலாமா பசா ரமலான் என்னென்ன இருக்குன்னு? போமா. பார்த்தீங்கன்னா ரொட்டி ஜோன் விற்கிறாங்க. Itu udah. Apa nih? Nasi tomato. Kopi juga tiramisu. Ya. Ini apa pudding ya? Ini jadi dading. Oh, dading ya. Jadi ini mango miso, tiramisu, ada hektar. Ini coklat ya? Hah? Ini coklat ke? Kopi ya? Kopi dengan coklat. Tiramisu. Oh, tiramisu. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜல்லி மாதிரி இருக்கும் guys. ஜல்லி மாதிரி காஃபியில் வந்து காஃபி ஃப்ளேவரில் செய்கிறாங்க. காஃபி அப்புறம் சீஸு இந்த மாதிரி விதவிதமாக வச்சுக்கிறாங்க. மேங்கோ இந்த மாதிரி ஃப்ளேவரில் வந்து இந்த மாதிரி ஜல்லி மாதிரி செஞ்சு வைக்கிறாங்க. இது பேர் வந்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாடி போபாவா. டாடி போபா. Apa ringgit? Ya, Satu apa? Oh. Nah, ini satu. Ah. Okey, racun mah. sama. Belum letak coklat lagi. Belum letak topping dia. Dia tak macam the powder. Sama. Dia sama macam ni. Itu 2 tiramisu. Abang buat IG ke apa? Hah? Abang buat post TikTok ke apa? YouTube. Video. Ah. Saja nak tunjuk kita ada special drinks juga. Ya ke? Ada cendol. Ada Ni semua special drink ya? Ini special. QR boleh? 32. Ini full special lah, ini full ni. QR Dinner. Ini apa? Orange berry ya? Orange berry, black orange. Coffee. Oh, orange sama coffee ya ni? Okey. Ini memang semua sedap-sedap. Oh, okey okey. இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஃப்ரீங்கில் இருக்குது. பத்து ஃப்ரீ வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ரமதானில் வந்து நல்லா வாங்கி சாப்பிடலாம். Boleh? Atau lintas ego boleh? முடியுமா? நான் பண்ணவா? ஸ்கேன் பண்ணவா? kasih. Sama. Sentul போட்டிருக்கு பாரு, செந்தூல்.
Sendal ada, bakso ada. Sendal satu. Memang apa apa ni? Ni video YouTube. YouTube. Sendal tak mau. இவ்வளோ தான் போல இருக்கு கடையே. ரொம்ப காணா எல்லாம் எம்பிபி காரைங்க வந்து தூக்கிட்டாங்க. எம்பிபி வீடியோ அது இல்லையே அது. சுவிட்சர் விடாங்க நீ. சுவிட்சர் விடா. Apa dek? Satu. Dua. Kuah kacang. Oh, ni kuah kacang. Manis ke macam mana ni? Pedas-pedas manis. Pedas-pedas manis. Kuah tadi kuah ni. Nak ke? dapat. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விதவிதமாக வைக்கிறாங்க பார்த்தீங்களா, கலராக விற்கிது. ரெயின்போ மாதிரி. லிமோ அசாம்போய் இருக்குது, ஆப்பிள் சோறு இருக்குது. எது நல்லாயிருக்கும்? ஜகம் குடிச்சது தானே. ஆப்பிள் சோறு குடிச்சிருக்கேன், நல்லா இருக்குமா ஆப்பிள் சோறு? ஃபேண்டாக ஊற்றுவாங்களோ பண்ணு. அப்படியே பார்த்துட்டு வரோம், அப்புறம் தண்ணி வாங்குவோம். அங்கிட்ட என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல. இது என்னடா அது? நீ எப்பாப்பா? chicken. Teraya. Dia teraya hari ni asal balik lagi. Sedap mah. Ini buat buka puasa. Mantap. Masam ke manis? Manis lah. Manis ya? Kawan. Mau mana? Saya pun mau. Satu Ais asin sekali. Satu saja. Aisnya asin sekali. Ya betul mau apa? Ais sekali ya? Sekali. Ais வெள்ளி தண்ணி. இங்கே பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது பார்த்தீங்களா. Itu agar-agar. Cincau. Ya, cincau. Satu ais. Asin. Hah? Ais asin. Apa dia? Aisnya asin sekali. Ais sekali. Allah. Cikan, lai cikan. Dah beli bang. RM6. Okey, makasih. Oke, sama-sama. இங்கேயும் தண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஹனி டேவ் இருக்குது, ஜக்கம், ரபீனா லைச்சி, லிமோ அசாம்போய். apa ayah? Mango teraja apa tu teraja? Oh, caption ya. Oh. அவ்வளோதானே கடை. தண்ணி ஏதாச்சும் வாங்குமா? இல்லை வேணாம். ஓகே, மகாசி பார்ப்போம். ரொம்ப கம்மியாக இருக்கேன். அவ்வளோதான் போல் இருக்குது கடையே காணாங்க. அது நம்ம துள்ள பார்க்கணாச்சும் பரவாயில்ல. ஸோ கைஸ் அவ்வளோதான் கைஸ். பசரமடா அவ்வளோ இல்லை. இங்கே வந்து ரொம்ப கடை இருக்குது, நிறைய கடை இருக்கும். கொஞ்சம் பிரச்சனைனால வந்து நிறைய கடையை வந்து தூக்கிட்டாங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா பாபா, see you, take care.